நரசிம்மர் இருக்கிறதுனால இங்கே திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி, கீழே தாயார் அல்மேல் மங்கை தாயார், அப்புறம் காஞ்சி வரது பெருந்தேவி தாயாரும், ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி அம்மா, எல்லா ஊர்லேயும் சேஷ சயனம் வந்து பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம ஊரை பார்த்த மாதிரி சேவாத்திரி வர அடியார்களுக்கெல்லாம் அந்த வந்து நாகங்கள் வந்து அவங்களும் தரிசனம் கொடுக்குறாங்க. அதனால இங்கே நரசிம்மருக்கு நாகம் இங்கே கிடையாது. மேலே இருக்கிறாங்கன்னா அதுக்கு மட்டும் தான் சேஷ வாகனம். அடுத்தபடியாக யோக நரசிம்மர் இருக்கிறாரு, அது அமிர்தவல்லி தாயார். இங்கே பஞ்ச திருத்தல வடிவம் ஆவணி, அப்புறம் பஞ்ச திவ்யதேச பெருமாள் வாழ்வதனால சித்ரா பௌர்ணமி கல்லையர் ஆற்றுல இறங்கன்னைக்கு இங்கே ஒரு வழிபாடு கொடியேற்றம் கீழ்மலையில். இங்கே புரட்டாசி நவராத்திரி வழிபாடு இங்கே ஒரு கொடியேற்றம், 2 தேர், 2 பிரம்மோற்சவம், 2 ரதம். பெருமாள் ரதத்தில் உட்காரும்போது கருடன் இன்னைக்கு வந்துடும். இன்னைக்கு கூட வந்தது கருடன், இன்னைக்கு வந்தது கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். 4 கருடன் பெருமாளை எதிர்கொண்டுட்டு போவோங்க அந்த ரதத்தை. அற்புதமானவங்க. ரதம் போகும்போது முன்னாடி அடியாரெல்லாம் தேங்காய் உருட்டி போய் அடித்தண்ணு போட்டு போவோம். அதான் இப்போ குழந்தை வர வேண்டி கல்யாணம் ஆகலைன்னா, கடன் தோலை தீரணும்னா, அப்புறம் வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இங்கே ஒரு விடிவு ஆகும். ஊட்டிக்கு போய் அந்த இடம் எங்கே நிற்கிதோ அங்கே வீந்து கும்பிடுவாங்க. அது முடிச்சுட்டே வந்து மலையை சுற்றி அப்புறம் உடச்சி பார்த்தா நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த வருஷம் நல்லது கொடுக்குறாருன்னு அப்படி ஒரு ஐதீகம். அது ஒரு பலனே. பெருமாள் வந்து எங்குமே நீங்கள் ஸ்ரீதேவி பூதேவி நரசிம்மரை பார்க்க முடியாது, இங்கே பார்க்கலாம். ஸ்ரீதேவி பூதேவி தொடையில தான் அமர்ந்திருப்பார் நரசிம்மர். ஆனால் இங்கே மட்டும் ரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி கொடுக்குறாரு. அதனால் இங்கே வந்து பெருமாளுக்கு அடித்திரை பிடித்த பெருமாள்னு ஒரு பட்டமும் உண்டு. நரசிம்மர் இரணியனுடைய பலனும் கிடையாது. பெருமாளுங்க திருவள்ளூரில் இருக்க வீரராக பெருமாள் கிடையாது. இவர் அங்கே வந்து பிரம்மதேவனை உந்தி கமலத்திலேருந்து வடித்தவர். இங்கே உந்தி கமலம் கிடையாது. அதனால் வந்து படியளக்கும் பெருமாள்னு ஒரு பட்ட பெயர். யமபாயத்தை நீக்கிறதுக்காக கீழே பஞ்ச நரசிம்மர். அதான் அதான் நம்மளுக்கு எதனா ஆகிடுமோ, நம்ம வீந்துருமோ, நோய் நொடி வருமோன்னு யம பயப்படுமில்ல, அதுக்காக பஞ்ச நரசிம்மர் இருப்பார். ராகு இது பரிகாரமாக ஒரு பக்கத்தில் உண்டு. பிரம்மாண்டமான திருவாராதனம் விசேஷங்களும் பூஜைகளும் நன்னா நடக்கிறது. இந்த பெருமாள் வந்து வைகாசாவடி பெருமாளுக்கு திருவாராதனம். பெருமாள் வந்து உட்கார்ந்த திருக்கோலம், ராமர்னாவே நின்ற திருக்கோலம். இங்கே ராமருக்கு நின்ற திருக்கோலம் இல்லாமல் அலந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீமன் நாராயணா ஆசீர்வாதம் பண்ணுறதும் இந்த ஸ்தலத்திலே ஒரு தனி ஸ்பெஷல். இது யாருக்கோசம்னா நமக்கோசம் தான். சுகபிரம்ம ரிஷி தபஸ் பண்ணி அந்த ரிஷிக்கு காட்சி கொடுக்குற சேவையை தான் இப்போ நீங்கள் சேவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த உபதேசம் என்ன சொல்கிறாருன்னா, சிறிய திருவடியான அனுமாருக்கு கலியுகத்தில் பிரம்மபுரத்தை கொடுக்குறார். அதுக்கு தான் சின்பதுரைக்கான ஹிரதயத்தில் வச்சுட்டு ஆக்வாமசந்தன் மடியில் வச்சுட்டு சரணாகதி கொடுத்த அழகாக பெருமாள் சொல்கிறது தான் தாற்பயம். சிறிய திருவடியான ஸ்ரீ மகாதேவ சுரூபமான ஆஞ்சநேயருக்கு இந்த கலியுகத்தில் பிரம்மபுரத்தை கொடுக்குறார். அதுக்கு பிரமாணம் தான் நீங்கள் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா யோகத்தில் உட்காந்துட்டு இருப்பார் ஆஞ்சநேயர். 4 பக்கமும் சங்கு சக்கரத்தோடு பெருமாளை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பார். இது ஒரு விசேஷமான இது. அதே சமயத்தில் இலங்கையில் யுத்தம் முடிச்சுட்டு சீத்தையை கொண்டு ராஜ்யத்துக்கு போகிற தருணத்தில் உட்கார்ந்த தருணம் தான் இந்த தருணம். அதனால் இதில் என்ன ஒரு பாக்கியம் என்னன்னா, நம்ம சுகருக்கு தான் நன்றி சொல்லணும். சுகருடைய விண்ணப்பத்தால் நமக்கு கிடைச்ச ஒரு தரிசனம். அதனால் சுகர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லதே கனி, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து சாஸ்வதமான ஒரு சாநித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு தந்த ரட்சையை வாங்கி கொடுக்குறார். அதுதான் பெரிய தனி ஒரு சிறப்பு.
அதே சமயத்தில் இங்கே என்னென்னா ராமர் வந்து எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து உட்காந்தனால இவரை பார்த்தாவே எல்லாமே ஸ்ரீராம ஜெயம். அதனால தான் கோபுர தர்ஷனம் கோடி புண்ணியம் ராம தர்ஷனம் சர்வ பாப மோட்சம்னு சொல்லிட்டு தாத்பரியத்தை அழகாக சொல்கிறதா வாக்கியம். அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்பு திருமணி பெருமாள் தானாக உட்கார்ந்த பெருமாள். அதனால் இந்த பெருமாள் சாணித்தியம் பிரசித்தமான ஒரு சாணித்தியம். ரிஷிகள் ரிஷிகள் யோகிகள் இவெல்லாம் வந்து ஆராதன பெருமாள். அதனால தான் எங்கள் உற்சவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் கிடையாது விஜயராகவன். வில்லேருந்து விஜயராகவன் இருக்கிறதுனால விஜயராகவன் ஸ்ரீதேவி கூடிய சம்பந்தமாக பெருமாள் இருந்திருக்கார். அவளுக்கு தான் தனிக்கு வைத்தாங்க, செங்கமலை வைத்தாங்க. சௌபாகிய லட்சுமி மாத்ருஸ்தானம் தாயாருடைய சௌபாகிய அபார கருணாமூர்த்தி. அதாவது அஷ்ட ஐஸ்வர்ய மகாலட்சுமி தாயாரை சேவிச்சாவே 4 வேதங்கள் சேவிச்ச பலம் உண்டு. அவ்வளோ அற்புதமான ஒரு தாயாருடைய சாநித்தியம். பெருமாள் ஸ்ரீமன் நாராயண ஆசீர்வாதம் பண்ணுறது இந்த ஸ்தலத்தில் ஒரு தனியாக விதமான ஒரு அனுகிரகம் பெரியவாளாக சேவிச்சிருக்கா. அதுலேயும் சுகருடைய விண்ணப்பத்துக்கு பெருமாள் இங்கே சேவைப்படுறது ரொம்ப தனி சிறப்பு. அதே சமயத்தில் என்ன ஒரு வாக்கியம்னா அதுக்கு அடுத்தது என்னென்னா இங்கே வந்து பெருமாள் வந்து என்னென்னா வினயம் பெருமாளுக்கு ஒன்றும் ஜெயிக்க முடியாது. திருப்பி சொல்கிறேன். நான்ன்றாங்க தூக்கி போட்டுட்டு நான் சரணாகதியில் வந்தீங்கன்னா பெருமாளுக்கு சரணாகதி இல்லை நான் தான் அப்படின்னு நின்றீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் நிற்கலாம். பெருமாள் அவர் போட்டு செவிசாரிச்சு போயிடுவார். இந்த பெருமாள்கிட்ட வந்து பணி வந்து விரைவு வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதே சமயத்தில் இங்கே வந்து திருநெல்வேலியில் வந்து பெருமாள் 3 விதமாக சேவை சாதிக்கணும். நின்றான் கிடந்தான் சென்றான் பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறப்போ இங்கே பெருமாள் சாணித்தியத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் பரவாசதேவனா சாணித்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு சாணித்தியம். மூர்த்தியாக தான் பூலோகத்தை செய்யக்கூடிய ஒரு 2 நம்ம சேவிக்க முடியாது. 2 சேவிக்க முடியும்னா வைகுண்டத்தை தான் போய் சேவிக்கணும். அந்த வைகுண்டத்தை போய் சிவன் நாராயணன் எப்படி சேவிக்கணும் அதனுடைய பாக்கியம் தான் இப்போ ஒரு தத்துவம். இது ரொம்ப விசேஷமான சமயம். வரணும் கிருஷ்ணப்பிரமேன்னா இங்கே உட்கார்ந்த ஜெபம் பண்ணுவார். கோட்டி நாமாவளி ஜெபம் பண்ணுவார். அதுதான் உங்களை உட்கார சொல்கிறேன். இங்கே வந்து பவித்திர உற்சவம் நடக்கும், வேதபாராயணம் நடக்கும், எல்லா பெருமாளுக்கு உண்டான கிரமங்கள் நடக்கும். அதனால் இந்த ஸ்தலம் இந்த இடம் பெருமாளுடைய சாநித்தியம் பிரசித்தமாக இருக்கும். ரிஷிகள்லாம் வந்து உட்காந்து போனாங்க. அதனால் நம் தேக ஆரோக்கியங்கள்லாம் பிரமாதமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஸ்தலமான ஒரு ஸ்தலம். இந்த பெருமாளுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஸ்ரத்தையாக பக்தியாக பெருமாளை பிடிச்சிட்டேன்னா பெருமாள் உங்களுக்கு அசையாத காலத்தை கூட அசைச்சு வச்சு கொடுப்பார். இது சத்தியம். அதான் இவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளால தாங்க முடியும். அதுவும் சொல்லிடுறேன், முதலே சொல்லிடுறேன். அதே சமயத்தில் இந்த பெருமாள்கிட்ட ஒரு தனி என்ன ஒரு மகத்துவம்னா ரூல்ஸ்னால் ரூல்ஸ், ரெகுலேஷனாக ரெகுலேஷன் கரெக்டாக இருப்பார். புரியுதுங்களா? அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா பெருமாள் எனக்கு வந்து இந்த கொரோனா இந்த சமயத்துலலாம் அந்த பெருமாள் தனியாக ஆராதனை பண்ணிட்டுருக்கப்போ இந்த மாதிரி இப்படிலாம் கஷ்டப்படுறாள் இவளுக்கெல்லாம் எப்படின்னா அவளுடைய கர்மா எடுத்துப்பார். அவள் என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. அதுக்கேற்ற மாதிரி நானே நீங்கள் என்ன கேட்குறது நான் கொடுக்குறேன்றார். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பண்ணணும் ஸ்பெசிஃபிகேஷன். புரியுதா? உப்பு சாப்பிட்டும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். உங்கள் கர்மா நீங்கள் வந்து நீங்கள் தான் அதை அனுபவிச்சாகணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இனி போனது போகட்டும், நீ வருங்கால சந்ததியாவது நல்லது பண்ணு, நல்லது பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இது பெருமாளுடைய சாநித்தியம். இதை நீங்கள் பண்ணலன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைங்க சந்ததிகளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நிரந்தரமாக இருக்கும், நிலையாக இருக்கும். அது சமாதானம் உள்ள போவோம். அது பிரசித்தமான விசேஷம். நல்ல ஒரு அற்புதமான ஸ்தலம். நல்லா ப்ராப்பராக பண்ணிக்கும்போது ரிஷிகள் இதெல்லாம் வந்து இந்த ஸ்தலத்தில் நமக்கு இந்த அனுகிரகம் கிடைச்சதுன்னா நமக்கு அனுகிரகம் முதல் நமஸ்காரம் வந்து நம்ம பெற்றோர்கள் தான் சொன்னோம். தாய் தந்தை மாதா பிதா அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் காலம் எடுக்க முடியாது. அதுக்கடுத்து குருவுடைய ஆசீர்வாதம். சோகாத்தூர் யோக நரசிம்மர் கோவில் போகும்போது அந்த குருக்கள் சொன்ன தகவல் என்னென்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் படையெடுப்பப்போ இவரை வந்து எடுத்துகிட்டு போய் மண்ணுக்கடியில் வந்து புதைச்சி வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு பக்தர் கனவுல வந்து சிங்கமாக வந்துட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே யார் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இங்கே தான் பக்கத்தில் மண்ணுக்குள்ளே தான் இருக்கேன், என்னை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் அவர் தேடிட்டு போகும்போது சோகாத்தூர்லேருந்து 4 கிலோமீட்டரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிலையை. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களே எல்லாருமா ஆரவாரமாக மேலதாளத்தோடு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு இவரை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. போன மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்து வரையுமே 101 சுவாதி நட்சத்திர ஹோமம் வந்து அந்த கோவிலில் பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட வேண்டுதலையும் அவங்க வந்து நிறைவேற்றுவாங்களாம். பயங்கரமான வைப்ரேஷன் இருந்தது. நாங்கள் அந்த கோவிலுக்கு
2 வருஷம் முன்னாடி அந்த கருவறைக்குள்ளே ஐயர் போகும்போது நரசிம்மர் வந்து அங்கே இருக்க ராமர் சன்னதியை விட என்னை ரொம்ப கீழே வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து படி ஏறி தரிசனம் பண்ணுற மாதிரி செய்யுங்க அப்படின்னு கேட்டாராம். வெளியில் வந்து அந்த ஐயர் வந்து இது நம்மளுக்கு நடக்கிறதா, இவ்வளோ காசு ஆகும், எப்படி இது ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. திருப்பி அந்த கருவறைக்குள்ளே போகும்போது அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீ வேலையை மட்டும் ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதன் பேரில் அதை வந்து ஆரம்பித்து பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா 1.25 கோடி அந்த மாதிரி செலவாகியிருக்கு. ஆனால் எல்லாமே தானாகவே நரசிம்மர் அருளால் அந்த பணம் பல பேர் மூலயமா வந்து அந்த கோவிலை சென்றடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சிறப்பாக கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் இல்லாமல் பெருமாள் மடியில் தாயார் வச்சுருக்கா மாதிரி தன்வந்திரி இருக்காங்க, ராமர் இருக்கார்.